வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், ஸ்டேட் டைரக்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ் யூனிவர்ஸ். ஸோ மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் ஒரு பியூட்டி காம்படிஷன். ஸோ அதில செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பீயிங் அ கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் டெஃபினெட்லி செல்ஃப் க்ரூமிங்கில அவங்களுடைய வெறும் புற அழகு மட்டும் கிடையாது, அக அழகும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விச் மீன்ஸ் அவங்க எடுக்கிற ஃபுட்ல இருந்து, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல இருந்து, அவங்களுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அபவுட் செல்ஃப் க்ரூமிங் ஃபர்ஸ்ட் திங் நாங்க எப்பவுமே வந்து எனி மாடல் யாரா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சொல்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர்ல வந்து புரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ புரொடெக்ஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ சன்ஸ்கிரீன் ரெகுலரா அப்ளை பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சிடிஎம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிஎம் அப்படின்னா கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த சிடிஎம் ப்ராசஸையும் ரெகுலரா பண்ணீங்கன்னா, உங்க ஸ்கின் கண்டிப்பா நல்லாயிருக்கும். சப்போஸ் வந்து உங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் வந்து ஒரு 35 பிளஸ் இருக்கு அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் யூசிங் நைட் சீரம்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்க 30க்கு கீழ இருக்கீங்க அப்படின்னா, நைட் சீரம்ஸ் அப்படின்றது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா ஏஜிங் ஸ்டார்ட் ஆகுறதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 28ல இருந்து தான் சொல்லுவாங்க. ஸோ நைட் சீரம்ஸ நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். எஸ்பெஷலி விட்டமின் சி, ஹைலூரானிக் இந்த மாரி விஷயங்கள் இருக்கிற நைட் சீரம்ஸ அவாய்ட் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் பிலோ 30. ஆஃப்டர் 30 கண்டிப்பா நீங்க வந்து இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, யுவர் ஹேர் க்ரூமிங். ஸோ ஹேர் க்ரூமிங் அப்படின்ட்டு வந்தோம்னா, நெறைய பேர் வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் நெறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, டாண்ட்ரஃப் இஸ் அ காமன் ப்ராப்ளம் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள். ஸோ ஃபார் த டாண்ட்ரஃப் ஃபேக்டர் எப்பவுமே டாண்ட்ரஃப் ஸ்பா போறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து ஸ்பால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் இது போடுவாங்க. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட் திங், ரொம்ப டாண்ட்ரஃப் இருக்குன்னா, ப்ளீஸ் கான்டாக்ட் யுவர் டாக்டர் அண்ட் தே வில் கிவ் யூ அ கீட்டோகோனசோல் ரிலேட்டடான ஒரு ஷாம்புவோ, இல்ல உங்களுக்கு ஒரு சீரமோ குடுப்பாங்க. அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்க டாண்ட்ரஃப்ப டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா டாண்ட்ரஃப்னால உங்களுடைய ஸ்கின்னுக்குமே இஷ்யூஸ் நெறைய வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி ஃபோர்ஹெட் ஆக்னி வர்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபிட்னஸ். ஸோ க்ரூமிங்ல ஃபிட்னஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டூ யுவர் வெயிட் லாஸா இருக்கட்டும், டோனிங்கா இருக்கட்டும். நெறைய பேர் வெயிட் லாஸ்ல தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. வேறன் டோனிங்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் தி ஸ்ட்ரெங்தனிங் அண்ட் டோனிங். ஸோ க்ரூமிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் போடுறோம், அவுட்ஃபிட் போடுறோம், ஒரு வாக் பண்றோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்கின் ஃப்ளாபியா இருக்கக்கூடாது. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வென் இட் கம்ஸ் டூ யுவர் மாடலிங் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா கண்டிப்பா உங்களுடைய செல்ஃப் க்ரூமிங்க நல்லாவே நீங்க பண்ணீங்கலாம். பீயிங் அ டென்டிஸ்ட், ஐ அம் ஆல்சோ டெல்லிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேட் மவுத் பிரெத்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட் ஸ்மெல் வர்றதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காரணம் இருக்கு. ஸோ ரெகுலர் டென்டல் கிளீனிங் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா டென்டல் கிளீனிங், ப்ரொஃபஷனல் டென்டல் கிளீனிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கு. அபார்ட் ஃப்ரம் திஸ், க்ரூமிங்ல உங்கள நீங்க வந்து சுத்தமாவும் அண்ட் மத்தவங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்து வர மாதிரியும் இருக்கணும். எப்பவுமே வந்து ஒருத்தவங்க கிராஸ் பண்றாங்கன்னா, ஒரு பேட் ஸ்மெல்லும் வரக்கூடாது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் பாடியா இருக்கட்டும் சரி, உங்களுடைய வாய் துர்நாற்றமா இருக்கட்டும் சரி. ஸோ குட் ஸ்மெல், குட் லுக் அண்ட் குட் ஸ்மைல் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் க்ரூம்டான லுக்கா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. தேங்க் யூ. பெண்கள், ஆண்கள் அப்படிலாம் இல்ல.
பொதுவாகவே வந்து ஆள் பாதி ஆடை பாதி தான் சொல்லுவாங்க. செல்ஃப் க்ரூமிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ அழகாக வெளியே நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அவ்வளோ அழகான விஷயம் நம்ம வாழ்க்கையில் தேடி வரும் என்னை பொறுத்த வரைக்கும். மாடலிங் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்படிஷனான இண்டஸ்ட்ரி. ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஆயிரக்கணக்கான மாடல்ஸ் வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ரொம்ப சவாலான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனை வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2014 வந்து மாடலிங் ஆரம்பித்தேன். இப்போ 2024 கடந்த 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த நேமை வந்து நான் வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்ன போராட்டங்கள் என்னென்ன விஷயங்கள் தாண்டி வந்திருக்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ இட்ஸ் லைக் சேலஞ்சிங் தான், ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். பிகாஸ் வந்து நம்ம வந்து இனோவேட்டிவாகவும் இருக்கணும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸாகவும் இருக்கணும், யூஸ் பண்ணியிருக்கணும். மற்றவங்க பேசுகிறத வந்து நான் காது கொடுத்து கேட்டிருந்தேன் நம்பித்தவா நான் உருவாக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். ஸோ நான் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நான் எப்பயுமே கவலைப்பட மாட்டேன். பிகாஸ் வந்து எந்த விஷயம் நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிக்கலையே மட்டும் தான் யோசிப்பேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி செல்ஃப் க்ரூமிங் அப்படிங்கிறது நம்மளே பார்த்துக்கிறது தான் செல்ஃப் கேர். பிகாஸ் நம்ம யாருமே நம்மளை கேர் பண்ணிக்கல அப்படின்றது இல்லாமல் தன்னைத்தானே செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது தான் இந்த செல்ஃப் க்ரூமிங். ஸோ வென் யூ ஆர் டூயிங் சம் செல்ஃப் கேர் பண்ணும் போது செல்ஃப் க்ரூமிங் பண்ணுறப்ப நம்மளுக்கே தெரியாமல் லைக் ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு வரும். ஸோ ஒரு போல்ட்னஸ் நம்மளுக்கு வரும். ஸோ எல்லாத்தையும் தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணுற அந்த ஒரு போல்ட்னஸ் நம்மளுக்கு வரும். ஸோ மேஜராக என்ன சொல்லணும்னா கான்ஃபிடென்ட், தட் இஸ் இன்க்ரீஸ் அந்த கான்ஃபிடென்ஸ். ஸோ நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ பெண்கள் வந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க, ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறாங்க. தேர் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் டு டூ. பட் அந்த டைம்லேயும் நமக்குன்னு ஒரு லைக் 10 to 15 minutes எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ டெய்லி விச் இஸ் வி ஆர் கோயிங் டு கேர். லைக் இன்னர் கேருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், பட் அவுட்டர் கேருக்கு பண்ணுறதில்ல. அதுவும் எஸ்பெஷலி மதர்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு டைமே இருக்கிறது கிடையாது. பட் அதுலேயுமே ஒரு 10 minutes எடுத்து நம்மளோட ஸ்கின் கேர் அண்ட் செல்ஃப் கேர் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணும்போது இட் வில் இன்க்ரீசஸ் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் இட் லைக் கிரியேட்ஸ் அ மோர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல். சவால்னு சொன்னால் லைக் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிகாஸ் லைக் நம்மளுக்கு என்ன தான் டேலண்ட் இருந்தாலுமே சம்டைம்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் லைக் ஆல்சோ த லுக், அவுட்டர் லுக். இன்னர் லுக் என்ன இருந்தாலுமே அவுட்டர் லுக் பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது, லைக் சேஃப்டி இஷ்யூஸ் வி ஃபேஸஸ் ஆக்சுவலி. பட் அதையும் தாண்டி ஒரு பேஷனேட்டாக நாங்கள் இருக்கிறோன்னும் போது வி ட்ரை அண்ட் அகெயின். மேஜர் திங் ஃபெயிலியர்ஸ் நிறைய வரும். ஸோ என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே லைக் டிமோட்டிவேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. அதையுமே நாங்கள் வந்து மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு அகெயின் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் அகெயின் லைக் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். It's very important, ரொம்ப முக்கியம். Because you have 24 hours in your day, but in 24 hours 23 hours for others and 1 hour should be yours. Like உங்களுக்காக தான் இருக்கணும் அது. You can do whatever. It's not only self grooming, you should know about yourself, like what you want to do in your life, learning about something, a new thing in your life. It's very important. Everything is challenge. Every step you keep is a challenging thing. Coming out from your comfort zone is also a biggest challenge in modeling. Coming out from your house and going to other place, staying other place, knowing about that place, knowing about everyone, each other around you is challenges for everyone. So you need to come out and know yourself and build a career of that is also a biggest challenge. And whatever you stand for is also a biggest challenge and your success also. Thank you. ஹாய், ஐம் டாக்டர் ஜெயஸ்ரீ. நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னா வந்து ஆக்சுவலி பெண்களுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அவங்களோட கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையை வந்து அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். எங்கே போனாலும் பெண்கள் வந்து எப்பவுமே அழகாக தெரியணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அந்த அழகாக தெரிஞ்சாதான் அவங்களால கான்ஃபிடென்ட்டாக நடக்க முடியும். ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்லேயோ இல்லை எங்கே போனாலுமே அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை பூஸ்டப் பண்ணுறது செல்ஃப் க்ரூமிங் தான். ஸோ பெண்களுக்கு அது ரொம்பவே அவசியமான விஷயம். ஸோ மாடலிங்கில் வந்து ஆக்சுவலி வீட்டில் வந்து எப்போவுமே சப்போர்ட் இருக்காது. ஏன்னா வந்து பெண்கள் வந்து மாடலிங் துறைக்கு போனால் அது ரொம்ப தப்பான விஷயம், ஸோ பெண்களை தப்பாக அதை போர்ட்ரே பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. பட் அது அப்படி கிடையவே கிடையாது. பெண்களோட அழகையும் அவங்களோட டேலண்ட்டையும் வெளிக்கொண்டு வர்றது தான் இந்த மாடலிங் ஃபீல்டு. எஸ்பெஷலி பேஜெண்ட்ரின்றது ரொம்ப சேஃபான விஷயம். பெண்களோட டேலண்ட் வந்து கண்டிப்பாக இதில் வெளியே வரும். அதனால் எல்லா பெண்களும் அவங்க வீட்டிலேருந்து அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி வெளியே வந்து அவங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணணும் இந்த உலகத்துக்கு. செல்ஃப் க்ரூம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் வில் பூஸ்ட் அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அண்ட் நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப டவுனாக ஃபீல் ஆகுறோம்
அப்படின்னா நம்மள வந்து க்ரூம் பண்ணிக்கும்போது வி கெயின் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்மள யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாலோ நம்மளை பற்றி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினாலோ நம்மளை க்ரூமிங்கிறது வந்து அவுட்டர் அப்பியரன்ஸை மட்டும் க்ரூம் பண்ணிக்கிறது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் வாட் வி ஆர். நம்ம எப்படி வந்து மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கோம் நம்ம ஒர்க்கில். அட் த சேம் டைம் வி நீட் டு டேக் கேர் ஆஃப் அவர் செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் அட் த சேம் டைம் நம்ம வந்து நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறது நல்லது. லைக் நம்ம ஹெல்த்தியான ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறோமா, ஹெல்த்தி ஹெல்த்தி ஹேர் மெயின்டைன் பண்ணுறோமா, அண்ட் நம்மளோட பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கா, நல்லா ஃபிட்டாக இருக்கமா. பிகாஸ் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். க்ரூமிங்கில் வந்து ஃபிட்னஸும் வரும். ஸோ ஃபிட்டுங்கிறது வந்து லைக் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது மட்டும் கிடையாது. ஸ்டே ஃபிட் அண்ட் லீட் அ ஹாப்பியஸ்ட் லைஃப். தட்ஸ் இட். பியூட்டி pageant is an amazing platform for me to share my ideas towards the society, but we do have some pain in it because I'm coming from village based background, so I faced a lot of criticism. So my parents are not at all allowing me, and I feel so down on that days and all. Even still they are not allowing me. So that was a great challenge to face criticism, lot of criticism. I have been bullied for so many days still I'm facing that. Still my parents are not allowing me. So I'm giving my best in pageantry. One day they will definitely understand for what I came here. கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து நிறைய கிரிட்டிசிசம் அண்ட் என்னோடய அம்மா அப்பா வந்து நான் வந்து சந்தோஷப்படுத்தணும் கண்டிப்பாக. ஒன் டே ஐ வில் டெஃபினெட்லி மேக் இட். ஸோ தட் வாஸ் மை கிரேட் சேலஞ்ச். Self grooming is more of a basic hygiene and grooming yourself to look the best. And I think always make sure that you groom yourself, not just in your appearance, the way you look. Make sure you groom yourself physically, mentally, and also emotionally. That's very important, and just not gives you the confidence you're looking for. I think it'll just make you the star of the day. So I would say basic grooming is very important, and also make sure that you do whenever you feel comfortable. And for the women, I think they just keep forgetting to take care of themselves. I would request all the women to take good care of themselves so that they can take care of others and make tomorrow a better place. Thank you. I think self-grooming is very much important, not just for pageant girls, but ellarkume, men, women, kids, ellarkume self-grooming is very, very important. And in terms of self-grooming, I think the first thing is you have to have a balanced diet that will bring out the best version of what is inside of you to the outside. I think that is what self-grooming is to me, and yeah, I think it's very important. எனக்கு வந்து pageantry field, I think one of the biggest challenges is எல்லாருக்குமே வந்து வீட்டில் they do not accept, they're not very accepting of this field and everything. So எனக்கு வந்து கொஞ்சம் in the beginning to let my parents know about it and to talk about it with my relatives who do not know what pageant is, அந்த மாதிரி it was a little bit of a challenge, but otherwise I think I've had a very smooth pageant journey.